குக்கு வித் கோமாளி சீசன் 7ல இந்த வாரம் ஜூனியர் விஸ் சீனியர் அப்படிங்கிற கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோடு அப்படின்னாவே அட்வான்டேஜ் டாஸ்க் பேரிங் முடிஞ்ச உடனே நடக்கும். ஸோ வழக்கம் போல போன 4 வாரம் எப்படி நடந்துச்சோ டீமா நடந்துச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடிலாம் இண்டிவிஜுவலா அட்வான்டேஜ் டாஸ்க் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டீமா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. ஜூனியர் டீம்ல 3 பேரு, சீனியர் டீம்ல 3 பேர் இருக்காங்க இல்லையா? இப்ப 3 பேத்தையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க வின் பண்ணுனது வந்து பாத்தீங்கன்னா சீனியர் டீம் தான். சீனியர் டீம்ல பாபா பாஸ்கர் இருக்கிறாங்க, ரம்யா பாண்டியன், சபானா, உமேர் இவங்க 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க வின் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இவங்க அட்வான்டேஜ் டாஸ்க வின் பண்ணுனதுக்கு முக்கியமான காரணம் என்ன பண்ணீங்கன்னா, ஆப்போசிட் டீம்ல இருக்கிற டோலியும் இந்த சங்கீதாவும் சேர்ந்து ஒரு உருண்டை கூட பிடிக்கவே இல்லை. ஸோ அட்வான்டேஜ் டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா உருண்டை, அதாவது கையாலேயே அரைச்சி இந்த மஞ்சள் இதெல்லாம் வச்சு உருண்டை மசாலா அரைச்சி அதை உருண்டை பிடிக்கணும். அந்த வகையில் இவங்க ஒரு உருண்டையை கூட சரியாகவே பிடிக்காததுனால 0 எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டீம் தோத்து போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.